திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அருணை பாலவராஜன் ஐயா அவர்களின் சித்தாந்த வினாவிடை படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு அணைந்தோர் தன்மை படிக்க போறோம். முதல் காப்புண்டு படியுங்கோ. திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மலத்தான் நால்வாயன் நங்கரத்தனாறு தருகோட்டம்புற இதழித்தாள் சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடு வணங்கியோவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டு அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ எனச் செய்யும் தேவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அணைந்தோர் தன்மை வாசிங்கோ. வாசிங்கோ சிவாமா, வாசிங்கோ. ஓகே. அணைந்தோர் தன்மை. மாணாக்கன் பாசன் நீங்கி சிவத்தை அடைந்தோர்க்கு அதன் பின் செயல் ஒன்றும் இல்லை அன்றோ. ஆசிரியர் செயல் ஒன்றும் இல்லை என்பது இல்லை. உடம்பு உள்ளவரையும் உலகத்தோடு தொடர்பு அறவே நீங்குதல் இன்மையால் அத்தொடர்பு காரணமாக ஆணவ வாசனை தோன்றாதவாறு பொருளியல்புகளை நினைத்தலும் தம்மை போன்ற விஞ்ஞானியரோடல்லது பிறரோடு கூடாமையும் குருலிங்க சங்கமங்களை சிவமாக அறிந்து சுற்றா மனம்போற் கசிந்தே உருகி வழிபடுதலும் ஆகிய இச்செயல்களிலேயே சிவப்பேறு பெற்றவர்கள் ஈடுபட்டிருப்பர். சிவவேறு பெற்றவர்களை அணைந்தோர் எனவும் சீவன் முத்தர் எனவும் கூறுவர். அணைந்தோர் உடம்பு உள்ளவரையின் மேற்கூறிய அத்தன்மைகளை உடையவராயிருந்து உடம்பு நீங்கியவுடன் சிவத்தோடு இரண்டர கலந்து சாயுஜ்ய பரம முத்தியை அடைந்து சிவானந்தத்தில் திளைத்திருப்பர். இவர்களுக்கு மீட்சி என்பது இல்லை. சுவர்க்க இன்பமாயினும் சிறிது காலத்திற்கு பின் மீண்டும் வேறு பிறப்பு எடுத்தல் வேண்டும். ஆதலாலும் தேவர் உலகத்திலும் துன்பம் உண்டு என்பது புராண வரலாறுகளால் நன்கு அறியப்பட்டாலும் மீட்சி இல்லாத என்றும் இன்பத்தில் இருக்கும் வீடு பேரே எல்லா பொருளும் மேலான முடிந்த பயனாதல் அறிக. இப்ப நாங்கள் சாதனை பயன் படித்த நாங்கள் இப்ப இது அதை விளங்கினா தான் இது கொஞ்சம் இப்ப விளங்கும் எங்களுக்கு. என்னண்டா இப்ப என்னண்டா இப்ப சாதனை படிச்சு பயன் என்ன சாதனை? நமசிவாய இது படிக்கிறதா சாதனை. பஞ்சாக்கர மந்திரத்தை ஊதி ஞான வழியில நின்று அதுதான் நாங்கள் செய்த சாதனை. அப்ப சரிய கிரிய ஜோகத்துக்குள்ளேயே சரியை அண்டா நம சிவாய, கிரியண்டா சிவாய நம, ஜோகமண்டா சிவய சிவய ஞானமண்டு அதை படிச்சிருக்கிறான். அப்ப அதோட சரிய கிரிய வழிபாடுகளையும் செய்து கொண்டு இருப்பான். அப்ப சரிய முதலியவற்றின் பயன் ஞானம் என்றும் அந்த சரியன்ற பயன்தான் ஞானம். சரிய முதலியவற்றினா மூன்றும் சரிய கிரிய யோகம். ஞானத்தின் பயன்தான் வீடு பேர் என்றும் மாணவன் கேட்கிறார். நீங்க படிச்சிட்டோம். அப்ப வீடு பேரே முடிந்த பயனண்டா. எங்களுக்கு வீடு பேர் தான், நாங்கள் போய் அவற்றை சிவலோகத்தை அடைகிறதா எங்களுக்கு முடிவு. அதற்கு மேற்பட்ட பயன் வேறு ஒன்று இல்லை என்று வீடு பேரே முடிந்த பயனாதல் எவ்வாறு என்று கேட்டதுக்கு தான் இப்ப அவர் சொல்றார். வீடு பேறு என்பது வீட்டை பெறுதல் என பொருள் தருமை அன்றி வீடும் பேறும் எனவும் பொருள் தரும். அதாவது வீடும் பேணும். வீடண்டா என்ன? விடுதல். என்னத்தை விடுதல்? இந்த பாசப்பற்றுகளை விடுதலும். பேறு என்பது அங்க அவற்ற சிவலோகத்தில். அப்ப பேறு, அப்ப வீடு என்பது விடுதல், பேறு என்பது பெறுதல். எனவே பற்றியிருந்த ஒன்றை விடுதலும் அடையாதிருந்த ஒன்றை அடைதலும் வீடு பேறு. நல்லா அழகா சொல்றேன். வீடு பேறுதான் பயனண்டா. வீடு பேரண்டா என்ன? அப்ப வீடண்டா விடுதல், பேரண்டா பெறுதல். அடுத்த கேள்வி கேட்கிறார். விடுதல் எதனை, பெறுதல் எதனை? விடுதல் துன்பத்தை. எது? இந்த பூலோக வாழ்க்கையை விடுதல். இது பூலோக வாழ்க்கை எங்களுக்கு துன்பம். அதை விட்டுட்டு
பெறுதல் இன்பத்தை எது அங்க சிவலோக வாழ்க்கை பெறுதல். அதுதான் வீடு பெறுதலுக்குரிய எங்களுக்குரிய தூய்மையான ஒரு கருத்து. ஆனால் உண்மையில் விட வேண்டுவது துன்பத்துக்கு காரணமான பாசத்தையும் அடைய வேண்டுவது இன்பத்துக்கு காரணமான சிவத்தையுமே ஆகும். ஆகவே வீடு பேறு என்பது பாசத்தை விட்டு பதியினை அடைதல். பாசத்தை பசுக்கள் விட்டு பதியினை அடைய முத்தி என்பது அங்க சிவஞான சித்தியார்ல சொல்லி இருக்குது. பாச நீக்கமும் சிவப்பேரும் தான் வீடு பேறு. இப்ப ஆணவங்கன்மமாயின பாசங்கள் 3 அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுல இருந்து விடுபட்ட மாணவன் இப்ப பயனடைய போறான். என்ன பயன்? இப்ப அடுத்தது கேட்கிறார், உலகம் துன்பம் என்பதும் இறைவன் திருவடியே இன்பம் என்பது நூல்களாலே அறிய கிடத்தலின் இதனை நமது பக்குவம் வந்த காலத்தில் இறைவனை வந்து அறிவிப்பான். அவன் அறிவித்த வண்ணம் அறிதலே ஞானம். அப்ப நூல்களால் மட்டும் அறிவது ஞானமாகாது. ஏனெனில் இறைவன் உண்டு என்றும் அவனது திருவடி இன்பமே பேரின்பம் என்றும் கூறும் உண்மை நூல்களை படிக்கும் பொழுது அவ்வுணர்ச்சி தோன்றும். அப்ப என்ன, நாங்கள் நூல்களை மட்டும் அறிவது ஞானமாகாது. நாங்கள் அங்க எங்களோட உணர்வில வரணும். இறைவன் ஒரு ஆள் இருக்கிறான், அவனோட திருவடிதான் பேரின்பம் என்று எங்களோட உணர்வில வரணும். படிச்சிட்டோம், ஆனா உணர்வில வரணும். இந்த உணர்ச்சி தோன்றும். பின்னர் அதற்கு எதிராக இறைவன் இல்லை என்று உலகமே மெய் என்றும் கூறும் மயக்க நூல்களை நாங்க படிக்கக்கூடாது. மயக்க நூல்கள் எல்லாம் நிறைய இருக்கு. நாஸ்திகற்ற உலகாயுதற்ற நூல்கள் நிறைய இருக்குது. அதை விட நாவல்கள் அது இதண்டு இருக்குது. அதுகள் எல்லாம் என்னத்தை சொல்லும்? இந்த உலக இன்பம் தான் பெரிதண்டு சொல்லும். அதுகளை நாங்க படிக்கக்கூடாது. அப்ப இப்ப என்ன அங்கனமாய் இறைவன் வந்து உணர்த்திய பின்னரும் இப்ப விடியவும் அந்த ஒரு இது வந்தது. ஆணவ வாசனை எங்களுக்கு தாக்கும். ஆணவ வாசனை தாக்குறதுங்க சுத்தம் அடைஞ்சா பிறகும் அந்த ஆணவ மேல வாசனை இருக்கும். அது இந்த ஆற்றல் சக்தி 6. அந்த ஆற்றல் சக்தி இல்லாமல் போகணும், வெளியடங்க செய்யணுமே. நாங்கள் அங்க இருந்து கொண்டும் என்ன நினைப்போம்? இந்த உலகத்தை நினைப்போம். சுத்த நிலையில இருந்து கொண்டும் சுந்தரமூர்த்தி நாயனார் உதாரணத்துக்கு அவர் இந்த கமலினி அனந்தைய பார்த்து காசல் வசப்பட்டார். ஓகே, போய் கீழே போய் பிறந்து எல்லா கண்மங்களையும் நீக்கி போட்டு வாண்டு சுயர்மான் அனுப்பினார். அப்ப அந்த வாசனை தாக்க கூடாது. அப்ப ஆணவத்தின் வாசனை ஞானத்தினை தடுமாற செய்யாது, மற்ற ஞானத்தினை நிக்க ஒட்டாது, அளவை மாத்திரமே உண்டாக்கும். அப்பொழுது ஞானியர் அந்நிலைக்கு வருந்தி ஆணவத்தின் வழிபடாது ஞானத்தின் வழியே உலக பற்றி அறுத்து இறைவன் திருவடியை பற்றி அவையல் அங்க அந்த உண்மையான ஞானிகள், உண்மையான அருளாளர்கள், அந்த நாயன்மார்களை போன்றவர்கள் அவர்கள் என்ன செய்வினோம்? அவர்கள் தங்களை வந்து வாசனம் எல்லாம் தாக்கினாலும் அதன்படியே நிப்பினம், அந்த அதுல இருந்து விலக மாட்டினம் என்று அவர் சொல்றார். ஆணவத்தின் வாசனை தாக்கும் பொழுது சிவஞானியா அது செய்வார்? நல்ல ஒரு கேள்வியும் நல்ல மறுமொழியும் தரப்போறார். அது விளங்கினாத்தான் அந்த அணைந்தோர் தன்மை விளங்கும். ஆணவத்தின் வாசனை தாக்கும் பொழுது சிவஞானியர் திருவைந்தெழுத்தை விதிப்படி ஓதி உணர்மாற்றல் உலகன் நிலையற்றது என்பதையும் அவ்வுலகத்துக்கும் தம் அறிவுக்கும் முதலாயுள்ளது இறைவன் திருவருளே என்பதையும் நினைவு கூர்ந்து தம்முனப்பை தவிர்த்து இறை நிறவில் ஒன்றுபட்டு நிற்பர். அதனால் ஆணவமெல வாசனையும் அதன் வழி தோன்றும் பிரார்த்த ஆகாமிய கண்மங்களும் அவற்றுக்கு பெற்றுக்கூடாய மாயா மெலமும் பெற்றற களி. அதுவே பாச நீக்கம். என்ன சொல்லியிருக்கிறாருங்க? அந்த திருவைந்தொழுத்தை விதப்படி ஓதட்டா. அதால என்ன செய்யும்? இந்த உலகம் எல்லாம் ஒன்று நிலை இல்லாதது, உலகன் நிலை அற்றது, போர் நாளைக்கு அழிய போது. அவ்வுலகத்துக்கும் தம் அறிவிக்கும் முதலாயுள்ள இறைவனது திருவருள் தான் நிலையானது என்பதை நினைவு கூர்ந்து தம் முனைப்பை தவிர்த்து இறை நிறைவில் ஒன்றுபட்டு நிற்பர். அதனால் ஆணவமெல வாசனையும் அதன் வழி தோன்றும் பிரார்த்த ஆகாமிய கண்மங்களும் அவற்றுக்கு பெற்றுக்கூடாய மாயா மெலமும் பெற்றற களியும். அவங்க வாசனை அளவில் வந்து தாக்க அதை ஒரேபடியா நின்றுடணும். அதுவே பாசனிகம். அணை முறிந்த வழி அதனால் தடுக்கப்பட்டு நின்ற நீர், இது நேரு படிச்சாங்க, நின்ற நீர் கடலை அடைவதற்கு தடை இல்லாமை போல பாசம் அறவே நீங்கிய வழி உயிர் சிவத்தை அடைவதற்கு தடை இல்லையாதலின் அவ்வாறு சிவத்தை அடைதலை சிவப்பெறாகும். எனவே இறைவனால் உணர்த்த ஞானத்தினை நன்கு உணர்தல் தான் பயன். அந்த உணர்தலின் பயன்தான் பாச
நீக்கமும் சிவப்பேறும். அப்போ உபானந்தோர் தம்பி நல்ல வடிவா சொல்லியிருக்கிறார். இவர் கேட்கிறார் மாணவன், பாசம் நீங்கி சிவத்தை அடைந்தோர்க்கு அதன் பின் செயல் ஒன்றும் இல்லை என்றோ என்று கேட்கத்தான் இவர் சொல்றார். செயல் ஒன்றும் இல்லை என்பது இல்லை. உடம்பு உள்ளவரையும் உலகத்தோடு தொடர்பு அறவே நீங்குதலின்மையால் உடம்பு உள்ளவரையும் உலகத்தோடு தொடர்பு அறவே நீங்குதல் இல்லை. உடம்பு இருக்கும் வரையும் எங்களுக்கு உலக தொடர்பு இருக்கத்தான் செய்ய போகுது. அத்தொடர்பு காரணமாக ஆணவ வாசனை தோன்றாவாது பொருள் இயல்புகளை நினைத்தலும் தம்மை போன்ற சிவஞானியரோடு அல்லாது பிறரோடு கூடாமை. சிவஞானியர்களோட தான் கூடுவினம். யாருக்கு சிவத்தில் நம்பிக்கை இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம். ஆனால் நாங்கள் மற்றவைகளோட செய்கிறப்போனா எங்களுக்கு என்ன, எங்களை அவையல் மென்னத்தை மாற்றி விட்டுட்டு இதை படித்தா என்ன செய்ய போகிறேன். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு தன்மை இருக்குது. ஓ, இது இந்த பிறப்பில் எங்களுக்கு உதவாட்டியும் அடுத்த பிறப்பில் உதவும், நாங்கள் இதை படித்தால் என்று எல்லாரும் மொத்த மெனத்தோடு சேர்ந்து இதில் படித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பிறரோடு கூடாமையும் குருலிங்க சம்மங்களை சிவகமாகவே அறிந்து கற்றாமென குரு என்றா ஒரு குரு வருவார். எங்களுக்கு இந்த தத்துவங்கள் நீ எல்லாம் ஆன்மா வேறுன்றதை உணர்த்த வருவார். லிங்கம் என்றா இந்த சிவலிங்க வழிபாடு, அதை வழிபடுறது. சங்கமம் என்றா அரியார் கூட்டம். இதுகளை நாங்கள் படிப்பதால வழிபடுதலும் ஆகிய இச்செயல்களிலே சிவப்பேறு பெற்றவர்கள் ஈடுபட்டிருப்பார். அவ தொடர்ந்தும் இப்ப நாங்கள் இப்ப நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே ஒரு இதுவும் இல்லை, சரியையும் இல்லை, கிரியையும் இல்லை, யோகமும் இல்லை, ஞானமும் இல்லை. ஆனால் நாங்கள் அதுக்கு போறதுக்கான முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறோம். சரியையோ கிரியையோ ஒன்று செய்ய. ஆனால் இதை தொடர்ந்து நாங்கள் செய்ய வேணும். இந்த எங்களுக்கு சரிய வழிபாடு சரி வந்தாலும் கிரிய வழிபாட்டிலையும் அந்த சரியை மேற்கொள்ளணும். கிரிய சரி வந்தாலும் யோக வழிபாட்டிலையும் அதை மேற்கொண்டு கொண்டே இருக்கணும். அதை விடாமல் அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கணும். அதான் சிவப்பேறு பெற்றவர்களை என்ன ஆகிய செயல்களை சிவப்பேறு பெற்றவர் தொடர்ந்து, அதாவது கசிந்தே உரி வழிப ஆகிய செயலை சிவப்பேறு பெற்றவர் ஈடுபட்டுவர். சிவப்பேறு பெற்றவர்களை அணைந்தோர் எனவும் அந்த சிவப்பேறு பெற்றவர்களைத்தான் இந்த நாயன்மார்களை மெய்கண்ட தேவர் போன்றவர்களை அவர்களைத்தான் அணைந்தோர் எனவும் ஜீவம் முத்தோர் எனவும் அணைந்தோர் உடம்பு உள்ளவரையிலும் அந்த சம்பந்தர் இந்த நாயன்மார்கள் உடம்போட தான் இருந்து எங்களுக்கு இதுகளை மாணிக்கவாச எங்களுக்கு இதுகளை தந்தவர். அப்ப உடம்பு உள்ளவரையிலும் மேற்கூறிய அத்தன்மையுடையவராயிருந்து உடம்பு நீங்கியவுடன் சிவத்தோடு இரண்டரை கலந்து சாயிச்சிய பரமுத்தி அடைந்து சிவானந்தத்தில் திளைத்திருப்பர். அவர்களுக்கு மீட்சி என்பது இல்லை. சுவர்க்க இன்பமாயினும் சிறிது காலத்துக்கு பின் சுவர்க்கத்துக்கு போனாலும் அவைகள் சிறிது காலத்துக்கு பின் மீண்டு வேறு பிறப்பை எடுத்து ஆதலாலும் தேவருலகத்திலும் துன்பம் உண்டு என்பது புராணம். தேவருலகத்திலேயும் துன்பம் இருக்குது. அங்க தேவர்களுக்கு அசுரர்களால துன்பம் இருக்குது. தேவர்களும் அங்க அந்த இன்பத்தை அனுபவிப்பின மொழிய அங்க அவையால் அதுவும் அவைக்கு துன்பம்தான். புராண வரலாறுகள் நன்கு அறியப்படாத மீட்சி இல்லாதன்னு இன்பத்தில் இருக்கும் வீடு புற எல்லாம் முடிந்த இதுதான் அணைந்தோர் தன்மை. இனி இப்ப விரிப்பகுதி. இப்ப நாங்கள் பொது இயல்பு படிச்ச நாங்கள் பதி பசு பாசத்தின் பொது இயல்பு படிச்ச நாங்கள் இனி பதி பசு பாசத்தின் விரிப்பு, அதாவது சிறப்பிலக்கணத்தை இனி அடுத்த இதுல இருந்து நாங்கள் படிக்க போறோம். ஓம் நம சிவாய. ஓம் நம ஓம் சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய.